ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் கரண்டி ஆம்லெட் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அதனோட அப்டேட் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். நம்ம கரண்டி ஆம்லெட் ப்ளெயினாகவும் போடலாம், இல்லைனா வெங்காயம் சேர்த்தும் போடலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு முட்டைக்கு அளவாக மிளகுத்தூள், அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த கரண்டியில் ஒவ்வொரு முட்டையை தான் நம்ம போட்டு எடுக்க முடியும். அதனால் ஒவ்வொரு முட்டைக்கும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பந்து மாதிரி நம்மளுடைய கரண்டி ஆம்லெட் சூப்பராக வரும். ஆம்லெட் போடுற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கரண்டியினுடைய எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். லைட்டாக 2-3 வாட்டி திருப்பி போட்டு உள்ளேயும் நல்லா வேகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளுடைய கரண்டி ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பந்து மாதிரி ரொம்ப சாஃப்டாக உள்ள வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. எல்லா ஆம்லெட்டுமே போட்டதுக்கு அப்புறமா நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் 6 கரண்டி ஆம்லெட் போட்டிருக்கேன். இது ஆறட்டும், நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெயில் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நிறம் மாறி வத்திருச்சு வெங்காயம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுனுடைய பச்சை வாசனை நீங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா பொடி எல்லாமே பச்சை வாசனை நீங்கி நல்லா வதங்குறக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வெந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த பச்சை வாசனை நீங்கிரும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு தக்காளியினுடைய பச்சை வாசனை நீங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இது வேகட்டும். இப்போ சூப்பராக எண்ணெய் தெளிஞ்சு மசாலா பொடி, தக்காளியினுடைய பச்சை வாசனை எல்லாமே நீங்கிருச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க கரண்டி ஆம்லெட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிஞ்சு கொதிச்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு ஆம்லெட்டாக இதில் சேர்த்துக்கலாம். ஆம்லெட் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு கலக்கி விட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த கரண்டி ஆம்லெட் குழம்பு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.